நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். நாம யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு ஒவ்வொரு நாளுமே முக்கியம். அப்படிங்கிறப்ப ஒரு நாளை நாம எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு போகிறது, திட்டம் போட்டு நம்ம எப்படி கரெக்டாக படிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். என்ன ஷெட்யூல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு அட்டவணை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே பொதுவான அட்டவணை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய, நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத ஒரு 4 விஷயங்கள் சொல்லிவிட்டு ஒரு டீட்டெயில்டான அட்டவணை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்பயே அடுத்த நாளைக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து போடணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்குறப்பயே நாளைக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும், நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு பிளான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட்டில் வந்து நீங்கள் வந்து எழுதி வைக்கணும். இப்படி நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னே இன்றைக்கி நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு நோட் பண்ணுறதுலேயே அந்த நாளே போயிடும். பிளானிங்லேயே நிறைய, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கும். லைஃப்பில் வந்து ஏன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட பிளானிங் இல்லாமல் கிடையாது, அந்த பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே கிடையாது. பிளான் மட்டும்தான் பண்ணுவாங்க, அதை செயல்படுத்தவே மாட்டாங்க. ஸோ நம்மளும் அப்படி கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நீங்கள் டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு நோட் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே வந்து நமக்கு வந்து போயிடும். ஸோ காலையில் இருக்கிற அந்த அதிகாலை நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் தரேன் அப்படின்னா, முதல் நாளே நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட்டில் அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் அன்னைக்கு நைட்டு நீங்கள் நாளைக்கு நைட் நீங்கள் தூங்க போகிறப்ப நான் அன்னைக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். என்னென்ன டார்கெட்லாம் நீங்கள் செட் பண்ணீங்களோ அந்த டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு உங்களால் செக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நைட்டே நீங்கள் அடுத்த நாளுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு பிளானிங் நீங்கள் போட்டு வச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த காலை சிற்றுண்டி, அந்த மீல்ஸ் அப்படின்றத வந்து அவங்க தவிர்த்துடுறாங்க. இது ஹெல்த்துக்கு நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். என்னோடய ஃப்ரெண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து இருக்கார். அவர் எக்ஸாமுக்கு ரொம்ப சொற்ப நாள் தான் படித்து அந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து கிளியர் பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் படிக்கிற அந்த குறிப்பிட்ட மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பிடாமல் அவர் வந்து படித்தார். ஆனால் அவர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டார். ஆனால் இப்போ அவர் பிடிச்ச சாப்பாடு அவரால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா அவருக்கு வயிற்றில் ஏதோ ஒரு கோளாறு வந்து அவர் ரொம்ப கொஞ்சம் கூலாக இருக்க சாப்பாடு மட்டும்தான் அவரால் சாப்பிட முடியும். அவருக்கு நினச்ச அவருக்கானது வந்து கிடச்சிருச்சு. ஆனால் ஹெல்த் அவருக்கு வந்து போயிருச்சு, ஓகேங்களா? ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு கோல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் அதை விட ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் காலை சிற்றுண்டி அப்படின்றது இதை வந்து நீங்கள் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. இது ஹெல்த் சார்ந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. ஸோ அதுக்கடுத்து காலையில் நீங்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பரோட தான் அந்த நாளையே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? செய்தித்தாள் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கண்டிப்பாக வந்து படிக்கணும். யூபிஎஸ்சி மாதிரியான இந்த தேர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அகாடமியும் நம்ப முடியாது. இந்த அகாடமி கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும் அப்படின்னு எதையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒருத்தங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து மாறுபடும். நீங்கள் கண்டிப்பாக செய்தித்தாள் நீங்கள் வந்து படிங்க. என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டாபிக் உள்ளே கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து, நீங்கள் இன்னொருத்தவங்க கொடுக்குற நோட்ஸ் நீங்கள் வந்து படிக்காதீங்க. நீங்களே என்ன பண்ணுங்கள், செய்தித்தாள் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. செய்தித்தாள் அப்படின்றத டெய்லியுமே கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஸோ இதை நீங்கள் வழக்கமாக்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லீப் டெய்லியுமே கட்டாயமாக ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அப்படின்றது கட்டாயமாக எல்லாருமே வந்து தூங்கணும். அதாவது 6 மணி நேரம் அப்படின்றது ஒரு சில நாள் மட்டும்தான். ரொம்ப படிக்கிறதுக்கு நமக்கு இருக்கும் அப்படின்ற நாள்லையோ ஒரு சில நாளில் மட்டும் நீங்கள் 6 மணி நேரம் அப்படின்றத நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தூங்கணும். நமக்கு உறக்கம் அப்படின்றது கட்டாயமாக 7 to 8 மணி நேரம் டெய்லியுமே வந்து இருக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்லீப்லையும் நீங்கள் எந்த ஒரு ஸ்கிப்புமே நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் டெய்லியுமே கட்டாயம் நம்ம தூங்கணும் அப்படின்றது கட்டாயமான ஒன்று. ஸோ இதையும் நீங்கள் வழக்கப்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து வந்து நம்ம ஒரு ஷெட்யூல் பார்க்கலாம். எப்படி நம்ம ஒரு நாளை நம்ம வந்து கொண்டு போகணும், எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன், டீட்டெயில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், சரிங்களா? 6 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 6 to 7 என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நாளைக்கான ஒர்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி ஒர்க்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டு, அதுக்கடுத்து யோகா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 6 to 7 என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கான டைம் அப்படின்றது 7 மணி. 7 மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் வந்து பழகிட்டீங்க, நீங்கள் படிக்க கொஞ்சம் கொஞ்சம் நாளாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அப்போ 7 to 9 வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூஸ் பேப்பர் தான். இந்த டைமில் கட்டாயமாக நீங்கள் செய்தித்தாள் வந்து படிக்கணும். ஸோ 7 to 9 நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான நேரம்.
அதுக்கடுத்து காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ காலையில் பாத் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். 9 to 10 நீங்கள் இந்த வேலைகள் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம ஆக்சுவலாக படிக்க போகிறது, சப்ஜெக்ட் வைஸ் நம்ம படிக்க போகிறது, ஒரு நாளைக்கு நீங்கள் 2 பாடங்கள் வந்து படிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அட்வைசபிள். ஒரே பாடத்தை நாள் ஃபுல்லாமே நீங்கள் வந்து படிக்க வேணாம். ஒரு நாளைக்கு 2 பாடங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை நீங்கள் அந்த முக்கியமான பாடம் மெயின் சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் அந்த மெயின் சப்ஜெக்ட் அப்படின்றத நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? இந்த டைமில் நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக காலையில் படிக்கணும். 3 hours அப்படின்றத நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து லஞ்ச் டைம். ஸோ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் லஞ்ச் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 மணி நேரமே கொடுத்துருக்கேன். ஸோ 1 மணி நேரம் ஆகாது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் வச்சு 1 மணி நேரம் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் நீங்கள் 2 மணிக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து வந்துடணும். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் செகண்ட் சப்ஜெக்ட் 2வது பாடம் அப்படின்றது படிக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு காலையில் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, இந்த டயத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா மதியம் வந்து நீங்கள் பாலிட்டி படிக்கலாம், இல்லைனா வந்து ஜியாகிரஃபி படிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பாடம், அந்த பாடம் நீங்கள் என்ன பாடம் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பாடம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு டீ இல்லைனா மில்க் அந்த மாதிரி சாப்பிட்லாம், ஒரு ஷார்ட் வாக் வந்து போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். 5 to 6 இந்த டைம் இந்த இது வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 6 மணிலேருந்து 6 to 7:30 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல்ஸ். நீங்கள் ஆப்ஷனல்ஸ் படிக்கிற அந்த மாதங்களில் நீங்கள் விருப்ப பாடம் நீங்கள் வந்து இந்த டயத்தில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த எக்ஸாமுக்கு பக்கத்தில் ஒரு நாட்களில் நீங்கள் CSAT நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 7:30லேருந்து 8:30 வரைக்கும் அந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த சன்செட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கஷன்ஸ்லாம் போடுவாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த ஒர்க்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, அதிலாச்சும் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கணும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஸோ அப்போ தான் ஒரு நாள் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாள் இருக்குது. நீங்கள் வாரத்தில் 7 நாளையுமே இந்த சேம் பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். மண்டே டு சாட்டர்டே நீங்கள் புதுசாகவே நீங்கள் வந்து படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சண்டே வந்து நீங்கள் புதுசாக படிக்க வேணாம். நீங்கள் ஏதாச்சும் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சண்டே வந்து ரிவிஷன் பண்ணலாம், இல்லைனா சண்டே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? சண்டே கூட வந்து படிக்கணும் அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து கட்டாயம் இல்லை. நீங்கள் 6 நாள் படிக்கலாம், ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு வீக்லி வந்து பார்க்குறப்ப. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து நாள் ஃபுல்லாக படிங்க அப்படின்லாம் சொல்லலை. காலையில் 1 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒர்க் அவுட்டு, அதுக்கடுத்து யோகாவுக்கு டைம் கொடுத்துருக்கோம். காலையில் பாத் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து டீ அந்த மாதிரி காஃபி குடிக்கிறது கூட நம்ம 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம். நைட்டு டின்னருக்கும் நம்ம 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம். ஸ்லீப்புக்கு நம்ம 8 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு போனாலுமே கூட 13 மணி நேரம் போனால் கூட உங்களால் 11 மணி நேரம் படிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய பாடங்களை நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நீங்கள் 2 மணி நேரம் படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நீங்கள் 3 மணி நேரம் படிக்கிறீங்க, அடுத்த சப்ஜெக்ட் நீங்கள் 3 மணி நேரம் படிக்கிறீங்க. அப்போ இதுவே 8 மணி நேரம் ஆச்சு. ஆப்ஷனல் சேர்த்திங்கன்னா 1.5 hours. அப்படி வந்து பார்க்குறப்ப 9.5 மணி நேரம் உங்களால் நல்லாவே வந்து படிக்க முடியும். நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா 9.5 மணி நேரம் டெய்லியுமே உங்களால் கரெக்டாக வந்து படிக்க முடியும். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க, அதையும் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 11 மணி நேரம் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஒரு மினிமமாக நீங்கள் இத்தனை மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து படிக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு பெரிய சிலபஸ்ஸு, நிறையா புக்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இது வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து படிக்கணும். ஒரு நாள் படிக்கிறது, 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு மாரத்தான் மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க. தொடர்ந்து இந்த பிளானை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் நம்ம இந்த சிவில் சர்வீஸ் தான் நம்மளுடைய லைஃபு, இதுக்கு தான் நான் வந்து படிக்க போகிறேன், ஃபுல் டைமாக படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரெக்டான பிளான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு டேவை வந்து நீங்கள் கரெக்டாக மேக் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், இந்த ஸ்லீப்லையோ நீங்கள் சாப்பாட்லையோ மிச்சப்படியான ஹெல்த்லையோ அதெல்லாம் நீங்கள் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக அந்த எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சேனல்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நிறையா நம்ம போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போடுறோம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. UPSC அப்படின்னு டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
டெலகிராம்லேயும் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான போஸ்ட்டு இந்த வீடியோட லிங்க்லாம் நம்ம டெலகிராமில் போடுறோம். டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய நம்பர். சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த காணொலியில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.